அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லக்ஷ்மி அம்மா காலையில தூங்கி எந்திரிச்சு வந்தாங்க. எங்க போயிட்டான் இந்த மீனா? ஞாயிற்றுக்கிழமை இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கிறாளா? மீனா, மீனா அப்படின்னு கூப்பிட்டாங்க. மீனா மெதுவா கண்ண திறந்து கடிகாரத்தை பார்த்தா. மணி 6 தான் ஆகுது. இன்னைக்காவது கொஞ்சம் நேரம் தூங்கலாம் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்தா. என்ன மீனா நீ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, இன்னைக்கு போய் தூங்கிட்டு இருக்கியே. சரி சரி, எனக்கு சூடா ஒரு டீயா போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் மீனா கிச்சனுக்கு போய் ரவிக்கும் சண்முகத்துக்கும் சேர்த்தே டீய போட்டு எடுத்துட்டு வந்தா. டீய குடிச்சுக்கிட்டே லக்ஷ்மி அம்மா, சரி சரி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கறி எடுத்து செய்வோம். யாருக்கு என்ன வேணும்? அப்ப ரவி, அம்மா மட்டன் செஞ்சிடலாமா? அப்படியா, சரி. அப்போ காலையிலத்துக்கு தோசை ஊத்தி கிரேவி பண்ணிரு மீனா. கிரேவியா? அப்ப அது கூடவே எனக்கு ஒரு சப்பாத்தியும் பூரியும் இருந்தா நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து பண்ணிரு மீனா. ஏமா மீனா, எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுமா, இட்லி மட்டும் போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியேதான் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் மீனா மட்டுமே செய்யறா. அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கே லக்ஷ்மி அம்மா, மீனா, மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மீனாவும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு வெளியே வந்தா. ஏமா மீனா, தண்ணி வருதுமா, புடிச்சு வச்சிரு. தண்ணி நின்னு போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் போய் தூங்குறேன். மீனா 4 மணிக்கே எந்திரிச்சு 20 குடம் தண்ணியும் புடிச்சு நிறைச்சி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற தொட்டியும் நிறைச்சி வச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வந்தா. அப்ப மீனா மனசுக்குள்ள, எப்படியோ தண்ணிய பிடிச்சு நிறைச்சிட்டோம், ரொம்ப டயர்டா இருக்கு. அப்போ லக்ஷ்மி அம்மா எந்திரிச்சு வந்து, என்னம்மா மீனா, இன்னும் பால் வாங்க போலையா? இதோ வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கறதுக்கும் போனா. அங்க போனா கூட்டமா இருந்துச்சு. பால் 1 லிட்டர் கொடுங்கண்ணா. 1 லிட்டர் இல்லம்மா, 1/4 லிட்டர் தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 1 லிட்டர் பாலை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு மீனாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பால் வந்ததும் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு வந்த மீனா எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு காலையில சமையல் வேலையும் முடிச்சா. இந்த பக்கம் ரவி வேலைக்கு கிளம்பி போனா. கொஞ்ச நேரத்திலேயே சண்முகமும் வெளியே கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, ரவிக்கு மத்தியானம் சூடா சாம்பார் சாதமும் பொரியலும் செஞ்சு கொடுத்துடு. உங்க மாமாவுக்கு தக்காளி பச்சடி பண்ணிடு. அப்படியே எனக்கும் வத்த குழம்பு வச்சிடு. அப்படியே ரவிக்கு ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுமா. நானு கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் மீனா சமையல் எல்லாம் முடிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டுக்கு மாப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவிக்கு கொண்டு போய் சாப்பாட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, என்ன மீனா, ரவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா? சூடா தானே பண்ணி கொடுத்த? ஆமா அத்தை, சூடா இருக்கும்போதே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். மதிய சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு மீனா. அப்படியே சாயந்தரத்துக்கும் அவங்க வரதுக்குள்ள ஏதாவது நொறுக்கு தீனி பண்ணி வச்சிரு. சரி மீனா, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு தூங்கறதுக்கும் போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. மீனா எல்லாத்துக்கும் டீயும் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் கொண்டு வந்து வச்சா. என்ன இது, உருளைக்கிழங்கு சிப்ஸா? என்ன மீனா இது, வயசான காலத்துல இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது மீனா. இப்பதான் புதுசா கட்லெட்டு சாண்ட்விச் எல்லாம் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் செய்யலால மீனா. சரிங்க அத்தை, நாளைக்கு அது பண்ணித்தரேன். இப்படியே மீனாவும் வீட்டுல ஓயாம எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. நாட்களும் நகர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் மீனா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போ அங்கிருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன மீனா, கடைக்கு போயிட்டு போறியா? ஆமா, பாக்க ரொம்ப டயர்டா இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகம், அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஏமா மீனா, உங்க வீட்ல எல்லா வேலையும் நீ தான் செய்யற. உங்க அத்தை உனக்கு எந்த உதவியுமே பண்றதில்ல. எத்தனை நாள் தான் நீயே தனியா இவ்வளவு வேலையும் செய்வ? வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலாம்ல. அதெல்லாம் வேண்டாங்க்கா,
நானே எல்லா வேலையும் பார்த்துப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, பாவம் இந்த பொண்ணு மாடு மாதிரி வேலை பண்ணுது, கொஞ்சம் கூட ஓய்வே இல்ல. என்னக்கா பண்ணறது, அவங்க வீட்ல இருக்கிறவங்க தான் அத புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போனாங்க. இந்த பக்கம் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போன மீனா ரவி கிட்ட போய், எங்க நம்ம வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் போடுவோமா, வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஒரு ஆள் இருந்தா உதவியா இருக்கும். நீ சொல்றது எனக்கு புரியுது மீனா, ஆனா வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா அவங்க கடமைக்கு செய்வாங்க. அதுவே நீயா இருந்தேனா பார்த்து பார்த்து செய்வ. வீட்ல 2 பேரும் வயசானவங்க, அதனால தான் சொல்ற மீனா, வேலைக்கெல்லாம் ஆள் வேண்டாம், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் மீனாவும், ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டாங்க. ஏமா மீனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே மீனாவும் வெளியே வந்தான். ஏமா மீனா, நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால வீடு மொத்தத்தையும் மாப்பு போட்டுரு, துணி எல்லாம் துவைச்சிடு, அப்படியே சாயந்தரமா பூஜையும் பண்ணி முடிச்சிடு, புரியுதாமா? சரிங்கத்த, நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில எல்லா வேலையும் இழுத்து போட்டு தனியாவே செய்தான். ஆனா லக்ஷ்மி அம்மா எந்த உதவியுமே பண்ணல. சோஃபால உட்காந்து இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு நாளும் அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, எங்க மீனா இருக்க, மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வாக்கிங் போயிட்டு வந்த ரவி, என்னமா ஆச்சு, ஏன் காலையிலேயே இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? டேய் இந்த மீனா இன்னும் தூங்கிட்டு இருக்கா போலடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா மீனா காய்ச்சல்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, என்ன மீனா காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தாங்க. ரொம்பவெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு, இதுக்கு இப்படி முடங்கி போய் படுத்துட்டு இருக்க, இந்தா மீனா இந்த மாத்திரைய போட்டுட்டு எப்பவும் போல வேலைய பாரு, சுறுசுறுப்பா இருந்தாதான் சீக்கிரம் சரியாகும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. மீனா மனசுக்குள்ள, சரி நம்ம வீட்டுக்கு நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு முடியாம எந்திரிச்சு கிச்சனுக்கு போனா. சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சா. ரொம்ப டயர்டா இருந்தா, ஆச்சலும் அதிகமாச்சு, அவளை யாருமே கண்டுக்கவே இல்ல. இப்படியே 2 நாள் தொடர்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. அப்ப ரவி, மீனா என்ன ஆச்சு அப்படின்னு ரவி, டேய் அவளை தூக்குடா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவா அப்படின்னு மீனாவ ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல, என்ன ஆச்சு டாக்டர், என் மருமக திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம காய்ச்சலும் அதிகமா இருந்திருக்கு, அதோடவே வேலை செஞ்சனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்க 1 வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் முழுசா குணமாவாங்க. சரிங்க டாக்டர், நாங்க நல்லா பாத்துக்கிறோம். வீட்டுக்கு போனதும், ஏமா மீனா நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்தாங்க. 1 வாரமும் இப்படியே போச்சு. ஒரு நாள் ரவி, என்னம்மா இது, இந்த வீட்டு வேலையெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஆமாண்டா, சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறதும் ஈஸி நினைச்ச. ஆமாங்க, வேலைக்கும் சமைக்க முடியல, செஞ்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தை கழுவுறதும் வீடு கிளீன் பண்றதும் என்னால முடியவே இல்லைங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம 3 பேரும் சேர்ந்தே பண்ண முடியல, ஆனா மீனா ஒருத்தி மட்டும் எப்படிதான் இத்தனை வேலையும் செய்தாலோ. ஆமாப்பா, மீனா கூட ஒரு நாள் வேலை செய்ய முடியல, வேலைக்கு ஆள் வச்சுக்கலான்னு கேட்டா. நான் தான் அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது மீனா வெளியே வந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மா கையில இருந்த விளக்கமாத்தா வாங்கினா. குடுங்கத்தை நானே பண்றேன், இப்ப எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது 3 பேத்துக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு. எங்களை மன்னிச்சிடு மீனா, உனக்கு உடம்பு சரியில்லாத போது கூட நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வந்து வேலை செய்யறேன்னு சொல்ற, ஆனா நாங்க கொஞ்சம் கூட உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. ஆமா மீனா, எங்களை மன்னிச்சிடு, உன்னை மாடு மாதிரி வேலை வாங்கிட்டே இருந்துட்டோம்,
கொஞ்சம் கூட உனக்கு உதவி பண்ணவே இல்லை. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இனி எல்லா வேலையிலையும் உனக்கு உதவி செய்வோம். அது மட்டும் இல்ல மீனா, இனிமே ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம். அன்னைக்கு எல்லா வேலையும் நாங்களே செய்வோம். மத்த நாளிலையும் எங்கனால முடிஞ்ச உதவி உனக்கு செய்வோமா அப்படின்னு 3 பேரும் சொன்னதை கேட்டதும் மீனாவுக்கு அழுகையே வந்துருச்சு. இப்பவாவது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. ஆபீஸ் வேலைக்கு மட்டும் இல்ல, வீட்டு வேலைக்கும் லீவு வேணுங்கிறது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வீட்ல எல்லோருமே சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் சாயங்காலம் ரவி அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்டா வெளிய போய் படுத்துக்கிறேன் தானே சொன்ன, அதுக்கு ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, வெளியே ரொம்ப பனியா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியும் இருக்கு. சொல்றத கேளுங்கம்மா. மீனா வந்தானா உங்க கையங்காலையும் கட்டி வச்சிருவா. நீங்க அமைதியா வீட்டுக்குள்ள படுத்தா மட்டும் போதும். நீங்க 2 பேரும் ரொம்ப தாண்டா பண்றீங்க. நான் என்ன குழந்தையா? இந்த முறை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சொன்னா கேட்க மாட்டீங்கம்மா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்க்கும் போனா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த மீனா, அத்தை இன்னைக்கு நானும் உங்க கூட வெளியிலயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாதுகாப்புக்காக லக்ஷ்மி அம்மா கூட வெளியிலயே படுத்துக்கிட்டா. அது குளிர்காலங்கிறனால மீனா நடுங்கிட்டே படுத்துட்டு இருந்தா. ஆனா லக்ஷ்மி அம்மா வழக்கம் போல தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாதி தூக்கத்துல எந்திரிச்ச மீனா எங்க அத்தைய காணோம், இங்கதானே படுத்துட்டு இருந்தாங்க. அத்தை அத்தை அப்படின்னு தேட ஆரம்பிச்சா. அப்ப தூரத்துல லக்ஷ்மி அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு இருக்கிறது அத்தை தானே, இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு வேகமா போய் லக்ஷ்மி அம்மாவை கூட்டிட்டு வந்து திரும்ப தூங்க வச்சா. அடுத்த நாள் காலையில ரவி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும், எங்க நேத்து நைட்டு உங்க அம்மா தூக்கத்துல நடந்து போயிட்டாங்க. அப்போ மீனா சொல்லும் போது, ஏமா இப்படி பண்றீங்க? ஏன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரவி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னாச்சு ரவி? ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்களே பாருங்கக்கா, அம்மாக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கல்ல, அதனால கையங்காலையெல்லாம் கட்டி வைக்கிறோம், அமைதியா படுத்து தூங்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நேத்து நைட்டு பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டாங்க. அத கேட்ட இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க, அட விடு ரவி, தூக்கத்துல நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கையங்காலெல்லாம் கட்டி போட்டா எப்படி தூங்குறதா? கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. அப்படி சொல்லுங்க, நீங்களாவது என் பக்கம் பேசுறீங்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் கிளம்பி போனாங்க. வெளியே வந்த 2 பேரும், யா கோமதி, இந்த லக்ஷ்மிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, இத நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். அதை எப்படிக்கா நமக்கு சாதகமா மாத்த முடியும்? இதோ இவ இருக்கிறாளே இந்த பெரிய வீடு, இது இவ பேர்ல தான் இருக்கு. இவ தூக்கத்துல நடந்து வரும்போது இந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அடுத்த 2 நாள் லக்ஷ்மி தூக்கத்துல நடந்து வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னக்கா 2 நாளா அந்த லக்ஷ்மியவே காணோம்? அந்த மீனா அவளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த குளிர்ல எத்தனை நாள் தான் பாதுகாக்க முடியும்? இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மாட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளா அத்தை நல்லா தூங்கிட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மீனா கொஞ்சம் அசந்து தூங்க ஆரம்பிச்சா. அவங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல நடந்து வந்தாங்க. தூக்கத்துல நடந்தாலும் மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்பாங்க. அத பயன்படுத்திக்கிட்டு 2 பேரும் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், எங்க லக்ஷ்மி போயிட்டு இருக்க? நானு ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதுக்கு கோமதி, லக்ஷ்மி, இப்போ எல்லாம் ரேஷன் கடையில இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பொருள் எல்லாம் தருவாங்களாம். நீ ஏன் வெயில்ல அலையிற? இந்த ஃபார்ம்ல கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, உனக்கும் சேர்த்து நாங்களே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நைசா பேசி லக்ஷ்மி கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா, ரொம்ப வெயிலாதான் இருக்கு, நீங்களே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கையெழுத்து வாங்கிட்டு லக்ஷ்மி அம்மாவை கவனிக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. எப்பவும் போல மீனா லக்ஷ்மி அம்மாவை தேடிட்டு வந்து கூட்டிட்டும் போனா. அடுத்த நாள் காலையில கோமதியும் சீதாவும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி, யா லக்ஷ்மி,
லக்ஷ்மி, ரவி, மீனா 3 பேரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது 3 பேரும் வெளியே வந்தாங்க. என்ன அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் காலையில என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது ஓ வீடா? அது நேத்து வரைக்கும். இன்னையிலிருந்து இது எங்க வீடு. நேத்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு. என் சொத்து எனக்கு அப்புறம் என் பையனுக்கு தான் போகும். அது எப்படி நான் உனக்கு கையெழுத்து போட்டு தருவேன்? இங்க வாரு லக்ஷ்மி, இதுல உன் கையெழுத்து தானே இருக்கு. இனிமேலு இது எங்க வீடு அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது. என் அத்தைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிய பயன்படுத்தி இப்படி ஏமாத்துறீங்களே. பரவாயில்லையே மீனா, கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப ரவி, இப்பவே உங்க 2 பேத்தையும் போலீஸ்ல சொல்லி என்ன பண்ணறேன்னு பாருங்க. யப்பா ரவி, கொஞ்சம் பார்த்து பேசு. நீ யாருக்கிட்ட வேணாலும் போ. ஆனா பத்திரம் இப்ப எங்க பேர்ல தான் இருக்கு. போலீஸ் வந்தாலும் உங்க அம்மா சுயமா எழுதி கொடுத்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அடி பாவிகளா, உங்களை எல்லாம் என் கூட பிறந்தவங்க மாதிரி தானே பார்த்தேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். உங்களால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. 3 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. 3 பேரும் வேற வழியே இல்லாம வெளியே வந்தாங்க. அது குளிர்காலங்கிறனால அவங்க 3 பேத்துக்கும் குளிர் தாங்கவே முடியல. அம்மா, அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? உங்க அசால்ட்டு இப்ப அவங்களோட ஆயுதமா மாறி போச்சு அப்படின்னு திட்டுனா. ஏங்க, நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணுவாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினா. அவங்களுக்கும் போறதுக்கு வேற இடம் இல்லாதனால ஒரு மரத்துக்கடியில தீய மூட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரவி, அம்மா, மீனா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லும்போது அவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனா எந்திரிச்சு, ஏங்க நீங்க போய் அத்தை கூட படுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரவியும் கொஞ்ச நேரம் போய் தூங்குனா. இப்படியே 2 பேரும் லக்ஷ்மி அம்மா எங்காவது போயிடுவாங்களான்னு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 2 பேரும் ஒழுங்கா தூங்காதத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னாலதான் உங்க 2 பேத்துக்கும் இந்த நிலைமை. நடு ரோட்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேனே அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க. இப்படியே 2 நாளும் போகுது. ரவியும் பெரிய வேலையில இல்லாதனால யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம மரத்துக்கடியிலேயே இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இதையெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இன்னைக்கு எப்படியாவது தூக்கத்துல நடந்து போய் அவளுக்கு 2 பேத்தையும் என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா சொல்லும்போது மீனாக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அத்தை, அவங்க தூக்கத்துல நடக்கிறத பயன்படுத்தி தானே நம்மள ஏமாத்துனாங்க. அத பயன்படுத்தியே நம்ம அவங்கள ஏமாத்திடலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் ஒரு திட்டம் தீட்டினாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போனாங்க. நேரா அவங்க பழைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. கதவை திறந்தா அவங்க 2 பேரும், என்ன லக்ஷ்மி, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? யா கோமதி, நீ தானே என்ன தாயம் விளையாட கூப்பிட்ட? அதுதான் வந்தேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. ஏய், இதுதான் நல்ல வாய்ப்பு, நீ ஏன் கெடுக்கிற? அவ தூக்கத்துல நடந்து வந்திருக்கா. இனி அவட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கறந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் லக்ஷ்மி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாய விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்போ பேச்சுவாக்குல சீதா, என்ன லக்ஷ்மி, நீ நகை ஒரு 10 பவுன் வச்சிருப்பியா? என்னத 10 பவுனா? என்கிட்ட 100 பவுன் இருக்கு. அத கேட்ட அவங்க 2 பேரும் வாய பொளந்தாங்க. அது சரி லக்ஷ்மி, அதெல்லாம் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் நான் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். பேங்க்ல இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு நினைச்ச கோமதியும் லக்ஷ்மியும், ஆமா, வேற என்ன சொத்தெல்லாம் வச்சிருக்க லக்ஷ்மி? நானு 2 பக்கம் நிலம் வாங்கி வச்சிருக்கேன். ஒன்னு என் பையனுக்கு, இன்னொன்னு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட சீதாவும் கோமதியும், கோமதி, நீ போய் வெத்து பேப்பரை எடுத்துட்டு வா, இதுதான் கையெழுத்து வாங்க சரியான நேரம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு பேப்பரையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் லக்ஷ்மி, இந்த விளையாட்டு விளையாடுறவங்கெல்லாம் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்க. இந்தா நீயும் போடு,
நாங்களும் போடுறோம் அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினாங்க. ஆமா, நேத்து கூட கையெழுத்து வாங்குனீங்க, அப்ப நேத்தும் விளையாண்டோமா? என்ன கோமதி, இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு போல. அட இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆமா லக்ஷ்மி, நேத்தும் விளையாடணும். நீதான் ஜெயிச்ச, கண்டிப்பா இன்னைக்கும் நீதான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தந்திரமா பேசி பேப்பரை கொடுத்தாங்க. லக்ஷ்மி அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வாங்கின 2 பேரும், கோமதி, அந்த 2 நிலமும் இனி நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடி இருந்து கை தட்டின மீனா போலீஸோட வந்தா. என்ன 2 பேரும் அந்த நிலத்தையும் வாங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ரவி, இதெல்லாம் நாங்க போட்ட டிராமா தான். அம்மா ஒண்ணும் தூக்கத்துல இல்ல, நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணறதுன்னே தெரியல. ஏமா, நானும் இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கெல்லாம் பொம்பளைகளா? நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது இல்லாம அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடு அவங்களுக்கே திரும்ப கிடைச்சது. ஒருத்தருக்கு கெட்டதை நினைச்சா அந்த கெட்டது நமக்கு 2 மடங்கா திரும்பி வரும். லக்ஷ்மி, நம்ம பையனுக்கு நிறைய இடத்துல வரன் பார்த்தோம், ஆனா எங்கேயுமே அமையல. இப்போ ஒரு வரன் வந்திருக்கு. அனாதை பொண்ணுதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க மாமா வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கான். நம்ம போய் அந்த பொண்ண பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சண்முகம் சொல்லும் போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்னங்க சொல்றீங்க? அனாதை பொண்ணா? அது எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும்? லக்ஷ்மி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அது ரொம்ப நல்ல பொண்ணுதான். நம்ம நாளைக்கே போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்பி போன. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா ஒரே கவலையோட வருத்தத்தோட வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி அங்க வந்தாங்க. என்ன லக்ஷ்மி, ஒரே குழப்பமா உட்கார்ந்துட்டு இருக்க போல? ஆமா பங்கஜம், என்னத்த சொல்றது, என் பையனுக்கு தான் வரன் பாத்துக்கிட்டு இருக்கோமே, எங்கேயுமே அமையல. இப்ப ஒரு வரன் வந்திருக்குதுன்னு என் வீட்டுக்காரரு ஒரு அனாதை பொண்ண காட்டுறாரு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட பங்கஜ மாமி, அனாதை பொண்ணா இருந்தா என்ன லக்ஷ்மி, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் புருஷனை மாமியார் கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தன கூட்டிட்டு போகத்தான் பாப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அனாதைங்கிறனால தன்னோட குடும்பத்தை அனுசரிச்சு குடும்பத்தோட ஒத்துமையா வாழத்தான் நினைப்பான். இந்த பொண்ணு நம்ம ரவிக்கு பொருத்தமா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கும் மனசு மாறி கொஞ்ச நாள்லயே ரவிக்கும் மீனாக்கும் கல்யாணம் பண்ணியே வச்சாங்க. லக்ஷ்மி அம்மா வீட்ல மீனாவுடைய மாமா, அம்மாடி மீனா, இனிமேல் இதுதான் உன்னுடைய குடும்பம். என்ன நடந்தாலும் குடும்பத்தை அனுசரிச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழணும், சரியா அப்படின்னு மீனாவுடைய மாமா சொல்லும்போது, சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடப்பேன், உங்க பேரை காப்பாத்துவேன் அப்படின்னு மீனாக்கு அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க கூடி நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே லக்ஷ்மி, நீ கேட்ட மாதிரியே உனக்கு அடங்கி போற மருமகளை தான் பிடிச்சிருக்க. ஆமாக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அனாத ஆசிரமத்துல வளர்ந்தனால குடும்பத்தோட அருமை புரிஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய மருமக மீனாவை பத்தி தற்பெருமையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஏண்டி இருந்தாலும் இந்த லக்ஷ்மிக்கு இவ்வளவு நல்ல பொண்ணு கொஞ்சம் அதிகம்தான் அப்படி இப்படின்னு புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே 1 மாசமும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நான் சொல்ற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கத்த, இப்படியே நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறேனே. சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் கோயிலுக்கு கிளம்பி போன வழியில ஒருத்தர்கிட்ட நின்னு மீனா பேசிக்கிட்டே இருந்தா. உங்களை எப்படிங்க மறக்க முடியும் அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தா. மீனா பேசிக்கிட்டு இருந்தத தூரத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி, அங்க பாத்தியா? அங்க நிக்கிறது லக்ஷ்மி அம்மா மருமக மீனா தானே? ஆமாண்டி, அவதான். யாருக்கிட்டயோ நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாளே. சரி சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க 2 பேரும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க. அங்க போய் ஒன்னும் தெரியாத மாதிரி, என்ன லக்ஷ்மி, மீனாவை காணோமே? அவளா
நான் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்படியா? கோயில் என்ன பார்க்கு பக்கத்துலயா இருக்கு? உன் மருமக மீனா பார்க்கு பக்கத்துல நின்னு யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன, ஆனா அந்த பையனை பார்த்தா ரொம்ப பழக்கமானவன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவளுக்குத்தா யாரும் இல்லையே, சரி சரி தெரிஞ்சவங்க யாராதான் இருப்பாங்க, அவளே வந்து சொல்லுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா வீட்டுக்குள்ள வந்தா. அத்தை, நீங்க சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரித்த, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா. ஆனா மீனா எதுவுமே அத பத்தி சொல்லல. இவ என்ன எதுவுமே சொல்லல, அப்ப அது யாரா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படவும் ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு போன் வந்தது. அப்ப வேகமா போய் போனை எடுத்தா. ஹலோ, இப்ப எதுக்குங்க கால் பண்ணீங்க? என் மாமியார் வேற இங்கதான் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில கோயிலுக்கு வாங்க, பேசிக்கலாம் அப்படின்னு படபடப்பா பேசிட்டு போனை வச்சா. இத பின்னாடி நின்னு லக்ஷ்மி அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அதுவும் நாளைக்கு நேர்ல பாக்கலான்னு சொல்றா. இது சரிப்பட்டு வராதே, என் பையனை ஏமாத்த பாக்குறாளோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமும் அதிகமாயிருச்சு. அடுத்த நாள் காலையில மீனா, அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால கோவில்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும், நான் வர கொஞ்சம் லேட்டா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போனா. லக்ஷ்மி அம்மா மீனாவை பின்தொடர்ந்து போனாங்க. அப்ப மீனா கோவில் பக்கத்துல ஒருத்தர்கிட்ட, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க, அப்பதான் எங்க வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமா, நீயும் நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துரு, புரிஞ்சுதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பின்தொடர்ந்து போன லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க. அப்ப மனசுக்குள்ள, அடி பாவி, அனாத பொண்ணு நினைச்சா நீ என் பையனுக்கே துரோகம் பண்ண பாக்கறியா? இப்பவே என் பையன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு கோவமா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு போய் ரவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. டே ரவி, நம்ம நல்லா ஏமாந்துட்டோண்டா. அனாத பொண்ணு நல்ல பொண்ணா இருப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு ஏமாத்துக்காரியா இருப்பான்னு தெரியாம போச்சுடா. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அந்த மீனா கோவில் பக்கத்துல ஒருத்தங்கிட்ட நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காடா. அது மட்டும் இல்ல, நான் சொல்ற நேரத்துக்கு ரெடியா இரு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? மீனாக்கு யாரும் கிடையாது, அவளே அனாதை பொண்ணு. அவ யார்கிட்ட நின்னு சிரிச்சு பேச போறா? டேய், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லும் போது நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா அவளை பத்தி உண்மையெல்லாம் தெரியுது. அம்மா, நீங்க வேற யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீனா வரட்டும், நானே கேக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா உள்ள வந்தா. எங்க மீனா போயிட்டு வர? ஏன் இவ்வளவு நேரம்? கோவிலுக்கு போயிட்டு வரேங்க. கோவில்ல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு, அதுதான் லேட் ஆயிடுச்சு. நீ கோவில் பக்கத்துல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தேன்னு பக்கத்து வீட்டு கோமதி சொன்னாலே, யாருன்னு அது? என்னது, நான் பேசிக்கிட்டு இருந்தனா அப்படின்னு திரு திருன்னு முழிச்சா. அது ஒருத்தர் வழி கேட்டாரு, அவர்கிட்டதான் வழி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லி மழுப்பிட்டு அங்கிருந்து போனா. அப்ப லக்ஷ்மி, சிரிச்சு சிரிச்சு பேசினத நானே பார்த்தேன், இப்ப எப்படி போய் சொல்லிட்டு போறா பாரு அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட ரவிக்கும் கொஞ்சம் சந்தேகமும் வந்துச்சு. இவ ஏன் பொய் சொல்றா? அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில ரவி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்ப மீனாக்கு ஒரு கால் வந்துச்சு. அத பார்த்தோன்ன அலறி அடிச்சுட்டு போனா. அத பார்த்த ரவி, இவ ஏன் போன் வந்ததும் பதட்டமா போறா அப்படின்னு அவ பின்னாடியே போய் நின்னு ஒட்டும் கேட்டான். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னத ரவியும் கேட்டான். அத கேட்ட ரவிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, நான் சொன்னனே கேட்டையா? இப்ப பாரு, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா, அத்தை என்னங்க,
நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போனா. மீனாவ அவங்க 2 பேரும் பின்தொடர்ந்து போனாங்க. அப்ப மீனா பார்க்கு பக்கத்துல 2 பேர்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அங்க பாத்தியாடா, நேத்து ஒருத்தங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு பாரு 2 பேத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவள போய் நல்லவன் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட ரவி, அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அவ எப்படியுமே வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. மீனாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்த மீனா எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள வந்தா. ஏ மீனா, அங்கேயே நில்லு. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு தாங்க போயிட்டு வரேன். பொய் சொல்லாத மீனா, உன்னை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அமைதியான பொண்ணு மாதிரி இருந்து எங்களை ஏமாத்திட்டு இப்ப கண்டவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வரையா அப்படின்னு சொல்லும் போது, நீ அனாதை பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி எங்க தலையில கட்டிட்டாங்க. இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு கேவலமானவன்னு அப்படின்னு ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அத்தை, உண்மை என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்பவே உன் மாமாக்கு போன் பண்றேன். அப்ப தெரியும் பாரு உண்மை. நீ மட்டும்தான் ஏமாத்தினியா இல்ல உன் மாமாவும் சேர்த்து ஏமாத்தனானான்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய மாமாக்கும் கால் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவுடைய மாமாவும் வந்தாரு. இதுதான் பொண்ண வளர்த்தன லட்சணமா அப்படின்னு அசிங்கமா பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அங்க வந்த சண்முகம், வாய மூடு லக்ஷ்மி, நீயும் ஒரு பொண்ணு தானே, எப்படி இப்படி அசிங்கமா பேச முடியுது? உண்மை தெரியாம எதையுமே பேசாத. இதுக்கு மேல என்னங்க உண்மை தெரியணும்? நாங்களே எங்க கண்ணால பாத்துட்டோம். ஐயோ லக்ஷ்மி, கொஞ்சம் பொறு. பேங்க்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் வாங்கியிருந்தேன். அது வட்டி கட்டாமலே இப்ப 5 லட்சம் வரை ஆயிப்போச்சு. ஒரு நாள் நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லாத போது பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நடந்தத சொல்ல ஆரம்பிச்சாரு. சார், நீங்க வாங்கின கடன் 5 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்க வட்டி கூட கட்டினது இல்ல. இன்னும் 1 மாசத்துக்குள்ள கட்டலைனா நாங்க வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் 1 மாசத்துல 5 லட்சம் கட்ட முடியாதுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த மீனா, என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது சண்முகம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இனி 1 மாசம்தான் டைம். அதுக்குள்ள கட்டலைனா நான் சொன்னதுதான் நடக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போனாரு. அப்ப மீனா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நம்ம வீட்ல சொல்லி கண்டிப்பா இந்த கடனை கட்டிடலாம். இல்லம்மா, ஏற்கனவே என்னோட மருந்து மாத்திரைன்னு என்னோட ஆஸ்பத்திரி செலவே நிறைய பாத்துட்டாங்க. இதுக்கும் மேல அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லம்மா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு. அத கேட்ட மீனா, சரிங்க மாமா, அப்போ அவங்க கிட்ட நம்ம எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அவங்க 2 பேத்தையும் மீனா பார்க்க போனா. அவங்க 2 பேரும் மீனா கூட அனாதை ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்தவங்க. இப்ப படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னாரு சண்முகம். என்ன மன்னிச்சிடு மீனா, ஒரு பையனா நான் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு நல்ல மருமகளா இருந்து நீ பண்ணிருக்க. ஆனா உண்மை தெரியாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டான். என்னையும் மன்னிச்சிடு மீனா, தேவையில்லாத சந்தேகத்தினால உன்னை ரொம்ப அசிங்கமா பேசிட்டேன் அப்படின்னு 2 பேரும் அழுதுட்டு மீனா கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் மன்னிப்பையும் கேட்டாங்க. அத்தை, உங்க இடத்துல யாரு இருந்தாலும் இப்படித்தான் பண்ணிருப்பாங்க. நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா கடன் வாங்கினால நீங்க மாமாவை மட்டும் வெறுத்துறாதீங்க. உன்னை நான் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியும் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ற, இதுலயே தெரியுதுமா உன்னோட நல்ல குணம். மீனாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கடனையும் அடைச்சாங்க. வாழ்க்கையில சந்தேகம் அப்படிங்கறது வந்துச்சுன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த சந்தேகம் ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை தீர்த்துட்டோம்னா நிம்மதியா வாழலாம்.